ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த மகிமையின் டிவி நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ சப்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இன்றைக்கு அநேக மனிதர்கள் சமாதானத்திற்காக அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ பணங்கள் இருக்கிறது, பெயர்கள் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இருப்பதில்லை. அதனால தான் இன்றைக்கு அநேகர் இந்த சமாதானம் இல்லாதபடினாலே அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். எவ்வளோ பணம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, நிறைய பேங்க்ல பணங்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவங்க ஏன் இந்த முடிவை எடுக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லை. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு மனிதனுக்கு பணம் சமாதானத்தை கொடுக்க முடியாது, பதவி சமாதானத்தை கொடுக்க முடியாது, நல்ல பெயர் புகழ் சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். ஏனென்றால் ஏசாயா 9:6 சொல்லுகிறது, அவர்தான் சமாதானத்திற்கு பிரபுவாய் இருக்கிறார். அவர்தான் சமாதானத்துக்கு பிரபு. மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இவரே சமாதானக்காரனர் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த மெய்யான சமாதானம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மைகளை கொண்டு வரும். எது ஆசீர்வாதம் என்றால் பணம் பொருள் அல்ல, சமாதானம். சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த ஒரு குடும்பம். இதைதான் இயேசு கிறிஸ்து இலவசமாய் தருகிறேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு சமாதானம் தருவேன், நான் உங்களுக்கு சந்தோஷம் தருவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் தூரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னிடத்திலே வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். இந்த மெய்யான சமாதானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று சொல்லுகிறார். இந்த உலகத்துல ஒரு சமாதானம், நல்ல பெயர் வரும்போது, பதவி வரும்போது, வேலை கிடைக்கும் போது அது ஒரு சமாதானம். ஆனா அது நம்ம விட்டு போகும் பொழுது அந்த சமாதானமும் சேர்ந்து போய்விடுகிறது. ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் ஒருபோதும் நம்ம விட்டு விலகாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த மெய்யான சமாதானத்தை இயேசு உங்களுக்கு தரும் பொழுது உங்கள் இருதயம் கலங்காது, உங்களுடைய இருதயம் பயப்படாது. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த மெய்யான சமாதானம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில எப்பொழுது இந்த சமாதானம் உங்கள் வாழ்க்கையில வரும், அதை குறித்து நான் வேகமாய் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவதாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவேன். நல்ல கவனிங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல உங்கள் முழு நம்பிக்கை இருக்கும் என்றால் ஆண்டவர் உங்களை முழு சமாதானத்துடன் காத்து கொள்ளுவார். இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய நம்பிக்கை நம்ம பார்க்கிற வேலை மேல இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை நம்முடைய பதவி மேல இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை நம்ம திரளாய் சேர்த்து வைத்திருக்கிற பணத்தின் மேல இருக்கிறது. எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு, எனக்கு ஒரு கவலை இல்லை, எனக்கு பெரிய பதவி இருக்கு, ஒரு கவலை இல்லை, நமக்கு ஒரு பெரிய வருமானம் வருகிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆகவே எனக்கு
என் நம்பிக்கை அதுவா இருக்கிறதுனால நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை இருக்கும் என்றால் ஆண்டவர் உங்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவார். ஒரு அருமையான தாயாரை சந்தித்தேன். அவரிடத்துல கேட்டேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கும்போது, எனக்கு என்ன கவலை, எனக்கு ஆண்டவன் புண்ணியத்துல ஒரு 4 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளை மேல நான் முழு நம்பிக்கை வச்சிருக்கிறேன், என் பிள்ளைகளை என்ன நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சில மாதங்கள் சில வருடங்கள் கழித்து அவர்களை பார்க்கும் பொழுது இப்போ எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க கண்ணீரோடு சொன்ன ஒரு காரியம், என் பிள்ளைகள்லாம் என்னை மறந்துட்டாங்க, என்னை கைவிட்டாங்க, என் பிள்ளைகள் எனக்கு உதவி செய்யறதில்ல, யாருமே என்னை கண்டுக்கிறது இல்லை, என்னுடைய வருமானத்துக்கு என்னுடைய சாப்பாட்டுக்கு நான் தான் ஒரு சின்ன வேலை செஞ்சு சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? இவங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இல்லை, பிள்ளைகள் மேல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? அந்த நம்பிக்கை ஒரு நாள் உங்களை கைவிடும். உங்கள் பிள்ளைகளை நம்பினாலும் கைவிடுவார்கள், நீங்க எதை நம்பினாலும் கைவிடப்படுவீர்கள். உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல இருக்க வேண்டும். அதுதான் வசனம் சொல்லுகிறது, உறுதியாய் பற்றி கொண்டபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர்கள். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கு. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களை வாசித்து பார்த்தால், மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன், அது சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம், அவன் நம்பிக்கை உரியவன் அல்ல, மாறிவிடுகிற மனிதன். சொந்தங்கள் மாறும், யாரை நம்பினாலும் மாறுவார்கள். உங்களைதான் நம்பி இருந்தேன், இப்படி ஏமாத்திட்டீங்களேன்னா அது அவங்க தப்பு இல்லை, உங்களுடைய தப்பு. நீங்க யாரை நம்பணும்? நம்மளை உருவாக்கின தெய்வத்தை, நம்மளை உண்டாக்கின கர்த்தரை, நமக்காக ஜீவனை கொடுத்தவரை, நமக்காக ரத்தம் சிந்தினவரை நீங்கள் முழு நம்பிக்கையாய் நம்பும் பொழுது அவர் உங்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு எதையெல்லாமோ நம்பிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில சில நஷ்டங்கள் அடைந்திருக்கிறோம், சில தோல்விகள் அடைந்திருக்கிறோம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது தாவீது சொல்லுகிறான், அங்கே சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சில ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மையான நினைப்பாங்க. அதெல்லாம் ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் விழுந்து போனார்கள். யாரு? ரதங்களை நம்பினவங்க, குதிரைகளை நம்பினவங்க, ஐஸ்வர்யத்தை நம்பினவங்க, பதவியை நம்பினவங்க, பணத்தை நம்பினவங்க, எனக்கு என்ன, எனக்கு நல்ல பலன் இருக்கு, யாரும் என்ன ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாம் விழுந்து போனார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஏன்னா நாங்க கர்த்தரை நம்புகிறோம். தாவீது தான் சொல்லுகிறான், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். காரணம் என்ன? எங்க நம்பிக்கை கர்த்தர், எங்களுடைய நம்பிக்கை அவர் தான். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ பல காரியத்தை நம்பி ஒருவேளை ஏமாந்திருக்கலாம், தோல்வி அடைந்திருக்கலாம், நஷ்டம் அடைந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற ஒரு காரியம், உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். இன்றைய தினம் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க அவரை உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தான் என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லுங்க, அவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கைவிடவே மாட்டார். அப்போ முதலாவதாக ஆண்டவர் மேல நம்முடைய நம்பிக்கை. இரண்டாவதாக சங்கீதம் 119ஆம் அதிகாரத்துல 165ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இரண்டாவது யாருக்கு சமாதானம்? முதலாவது அவர் மேல் நம்பிக்கை. கர்த்தர் தான் என்னுடைய நம்பிக்கை, அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்ளுவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வார். இரண்டாவது, இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆண்டவருடைய வேதத்தை நீங்க நேசிக்கணும். நிறைய பேரு அதை வாசிக்கிறாங்க, ஆனா நேசிக்கிறது இல்லை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவோம், சில பேர்கிட்ட சும்மா அப்படி ஆயின் காய் காமிச்சிட்டு போயிடுவோம். அப்போ
நல்லா கவனிங்க, நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க ரொம்ப நேரம் பேசுவோம். அப்போ வேதம் சொல்லுகிறது உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நேரம் அதை தியானிக்கணும், அதிகமா அதை வாசிக்கணும், தியானம் பண்ணணும். அப்படி வேதத்தை வாசித்து தியானம் பண்றவங்களுக்கு அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். அவர்களுக்கு இடரல் இல்லை, அவங்க விழுந்து போக மாட்டாங்க, அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்கள கர்த்தர் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் இரண்டாவதாக இந்த வேதத்தை நீங்க என்ன செய்யணும்? ரொம்ப நேசிக்கணும். 1 சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். யாரு செய்கிறது? கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன். இன்னும் அதை 92ஆம் வசனம் 119 92 சொல்லுகிறது, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்துல நான் என்ன செய்திருப்பேன்? அழிந்து போயிருப்பேன். இந்த வேதம் தான் எனக்கு மனமகிழ்ச்சி, இந்த வேதம் தான் எனக்கு சமாதானம், இந்த வேதம் தான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லுகிறேன். அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நீங்க எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க இருதயத்துல சமாதானம் இருக்கும். சமாதானமே இல்லை, என்னவோ தெரியல, நிம்மதி இல்லை, மனசுக்கே சரியில்லைன்னு சொல்றீங்கள, இந்த வேதத்தை எடுத்து வாசிங்க, இதை தியானம் பண்ணுங்க. இந்த வேத வசனம் உங்களை ஆறுதல் படுத்தும், இந்த வேத வசனம் உங்களை தேற்றும், இந்த வேத வசனம் உங்களை திடப்படுத்தும், இந்த வேத வசனம் உங்களை விசுவாசத்துல நிலைநிறுத்தும். இந்த வேதத்தை தியானம் பண்ண 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 நீங்க செய்கிறதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த வேதத்திற்கு நீங்க என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வேதத்தை நீங்க நல்லா வாசிக்க 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 தியானம் பண்ண பண்ண கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் என்றால் நிறைய நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சங்கீதம் 37:31 தாவீது சொல்லுகிறான், அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடியால் அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. கர்த்தருடைய வேதம் எங்க இருக்கு? இருதயத்தில் இருக்கு. அப்ப வேத வசனத்தினால உங்க இருதயத்தை நிரப்பணும். உங்க இருதயம் வசனத்தினால் நிரம்பி இருந்தா உலகத்திற்கு அங்க இடம் இல்லை, பாவத்திற்கு இடம் இல்லை, கவலைக்கு இடம் இல்லை, அவிசுவாசத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா உள்ள என்ன இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தை. அதனாலதான் சொல்றான், நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேதத்தை நல்லா வாசிங்க, தியானம் பண்ணுங்க. சும்மா இருக்கும்போது எடுத்து வாசிங்க, இரவும் பகலும் அதை தியானமா இருங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை நடத்துவார், உங்களை அதிசயமா நடத்துவார். நீ வேதத்தை மறந்தா, ஓசியா 4 சொல்லுங்க, நீ தேவனுடைய வேதத்தை மறந்தா நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் மறந்துடுவேன்னு சொல்றேன், உன் சந்ததியே மறந்துடுவேன்னு சொல்றேன். இப்போ வேதத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம பிள்ளைகளை கர்த்தர் நினைவு கூறுவார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பேர பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த வேதத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுங்க, கர்த்தருடைய வசனத்தை நல்ல தியானம் பண்ணுங்க. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்களுக்கு இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கலங்காம பயப்படாம திடமனதா இருப்பீங்க. அதற்கு 1, கர்த்தரை நம்புங்க, அவர்தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுங்க. 2வது, ஒருவேளை இந்த உலக பிரகாரம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வசதி வந்தாலும் அதெல்லாம் காட்டிலும் இதெல்லாம் தந்த தேவன் மேல நம்பிக்கை வைங்க. 2வது, வசனத்தை நல்ல தியானம் பண்ணுங்க, வேத வார்த்தையை தியானம் பண்ணுங்க. அப்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சமாதானத்தினால் ஆண்டவர் உங்களை நிரப்புவாராக. ஜெபம் பண்ணுவோமா? கிருபையுள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நல்ல நாளுக்காக, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுதே இந்த தெய்வீக சமாதானம் வருவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புங்க, குடும்பங்களை நிரப்புங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் இடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வார்த்தையின்படி மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் என் தேவன் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. ஆசீர்வாதிக்கிற கரம் ஒவ்வொருவரை தொடரும். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல, குடும்பத்தின் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, ஏதோ எதிர்பார்ப்போடு இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், என் கண்ணீரை துடைப்பார், என் கவலைகளை மாற்றுவார் என்று சொல்லி
எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்யுங்கப்பா. கண்ணீரை தொடங்க, கவலைகளை மாற்றுங்க ஆண்டவர். பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நடக்கட்டும், கர்ப்பத்தின் கனி கிடைப்பதாக, பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர்வதாக, வியாதியோடு பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதி படுக்கை மாற்றி போடுங்கப்பா. இப்பொழுதே நம்முடைய சுகமளிக்கிற வல்லமை படுத்திருக்கிற பிள்ளைகள் மேல இறங்கட்டும் தானே மாற்றி இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால குடித்து வெறித்து குடும்பத்துல சண்டை சச்சரோடு இருக்கிற குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் வருவதாக, இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வருவீராக. இயேசுவே இப்பொழுது அந்த வீட்டுக்குள்ளே சமாதானத்தை நீங்க அனுப்புங்க ராஜா. பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், வேதனைகள் மறையட்டும். கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ளே தந்து ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொருவரை கர்த்தர் அப்படியே தொடுவீராக. ஆசீர்வதியும், தேவ கிருபை இருக்கட்டும். கல்வார் ரத்தத்தின் வல்லமைக்குள்ளாய் தந்து ஜெபிக்கிறான். நிறைய பொறுப்போடு வழி நடத்த ஆசீர்வதியும், தேவ கிருபை இருக்கட்டும். உங்களுடைய நாமத்தை மாத்திரமாய் துதிகான மகிமை கொண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.